பெருவெளி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவர் வருகிறார், பெருமானார் வருகிறார் என்று வியூஸுக்காகவும் மணிக்காகவும் பணத்திற்காகவும் இவர்கள் பொய்யை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். முக்கியமாக நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனலில் எந்த காணொலிக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் எதையுமே நாம் சொன்னது கிடையாது. மேலும் யூடியூபிற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எனக்கு யூடியூபில் வீடியோ போடுவதுதான் தொழில் என்பதும் கிடையாது. எனக்கு தொழில் விவசாயம் புரிவதும் சிவில் சர்வீஸ் படிப்பது மட்டும்தான். நான் வெறுமனமே சிவில் சர்வீஸ் படித்தவன் கிடையாது. நான் எப்படி படித்தேன், என்னுடைய மதிப்பெண் என்ன, என்னுடைய நிலை என்ன என்பது நான் பயின்ற கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே தெரியும். என்னுடன் போட்டியிட்டு குடிமைப்பணி தேர்வு எழுதி பல மாவட்டங்களில் அரசு உயர் அதிகாரிகளாக இருக்கின்ற எனது நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரிந்த விஷயம். இவ்வளவு மதிப்பெண் எடுத்தும் நாம் சிவில் சர்வீஸை கைவிட்டதற்கான காரணம் இருக்கிறது. இந்த குடிமைப்பணி தேர்வுக்கான வேலைகளை செய்வதற்கு ஆயிரம் நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் கூறிய சுத்த சன்மார்க்கத்தை சுத்த சன்மார்க்கமாகவே துணிந்து சொல்வதற்கு யாரும் இல்லாமல் போனதற்கான காரணமே நாம் குடிமைப் பணியை கைவிட்டதற்கான காரணம். ஆனால் கைவிட்ட குடிமைப் பணி தேர்வை திரும்பவும் கையில் எடுப்பதற்கு எனக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பயின்ற கல்வி நிறுவனத்தை விட்டு நானே வெளியேறினாலும் என்னை அந்நிறுவனம் கைவிடுவதில்லை. எந்த வெற்றி விழாவாகினும் எந்த அரசு விழாவாகினும் இன்றளவும் எனக்கு தனி சிறப்பு கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்னமும் என்னை மீண்டும் வரச் சொல்லி அழைப்பு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காகவே நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு இதன் உள்ளே வந்தமே தவிர இதன் யூடியூபில் வந்து சுத்த சன்மார்க்கத்தை பேசி பணம் சம்பாதிக்க வேண்டும், புகழ் சம்பாதிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நாட்டின் உச்சபட்ச அதிகார வரம்பு குடிமைப்பணியின் அதிகார வரம்புதான். அதில் இல்லாத பணமோ, அதில் சம்பாதிக்க முடியாத பணமோ, அதில் இல்லாத புகழோ வேறு எதிலையும் அவ்வளவு எளிதாக நாம் அடைய முடியாது. அதையெல்லாம் கடந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசி, அதுவும் யூடியூப் சேனலில் பேசி வாழ்க்கையை நடத்தலாம் என்று கற்பனை பண்ணுவது அது சாத்தியமும் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக நாம் பார்க்குறோம். இதையும் கடந்து இயற்கை எனக்கு போதுமான விவசாய பூமியையும் மேலும் 3 தலைமுறைகளாக எனது பாட்டனார் எனது தந்தையார் இன்று நாங்கள் வர மல்லிகை கடையை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான். முக்கியமாக பெருமானார் வராரு, ஆண்டவர் வராரு நம்ம சொன்னதுக்கான காரணம், பெருமானாரை வந்த உடனே நம்ம ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உலகில் பெரிய செல்வந்தன் ஆவறதோ இல்லை மிகப்பெரிய ஆள் ஆக வேண்டும் என்பதற்காகவே நாம் சொன்னது கிடையாது. பெருமானார் 2.5 கடிகையில் யாம் திரும்புவோம் என்று பல இடங்களில் பாடல்களில் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலேயே நமக்கு இருக்கின்ற அதற்கான சாட்சி தமிழ் பஞ்சாகம். மேலும் சூரியன் 1 டிகிரி நகர்தல் 60 ஆண்டுகள், 2.5 டிகிரி நகர்தல் 150 ஆண்டுகள். அதன் அடிப்படையிலே தான் பெருமானார் யாம் திரும்ப வருவோம் என்று சொன்னார். மேலும் நாம் சொன்னது இல்லாமல் பெருமானுடன் இருந்த காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை ஐயா அவர்களும் இதை பற்றி நிறைய குறிப்பிட்டு இருக்கிறார். முக்கியமாக இந்த 2.5 கடிகை என்பது 150 ஆண்டுகள் என்று தமிழ் பஞ்சாகம் நமக்கு குறிப்பிட்டது. அந்த 150 ஆண்டுகள் என்பது பொய்யாக இருக்கலாம், அல்லது நாங்களோ இதை அறியாமையிலோ அல்லது அபபக்குவத்தின் காரணமாக கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் யாம் திரும்ப வருவோம் என்பதை பெருமானார் பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். அது எக்காலத்திலும் பொய் ஆகாது. பெருமானாருடைய வார்த்தை சத்திய வார்த்தை. யாம் திரும்ப வருவோம், திருவருள் செங்கோலாட்சி செலுத்துவோம் என்ற வார்த்தை சத்திய வார்த்தை. பெருமானார் நிச்சயம் திரும்ப வருவார். எப்படி சித்தி வளாகத்தில் ஒரு அதிசயம் நடக்கப் போவதாக வதந்தி பரவி கொண்டு இருக்கிறது, இதை ஒன்றையும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று வள்ளல் பெருமானார் 1800 காலகட்டத்தில் உலக மக்களுக்கு விண்ணப்பம் எழுதியிருந்தார். அது எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் சித்தி வளாகத்தில் ஒரு அதிசயம் நடப்ப
போவதாக வதந்திகள் பரவி கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று பெருமானார் எழுதி இருந்தாலும் அடுத்த 4 மாதத்தில் அதே சித்தி வளாகத்தில் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் ஒரு மனிதன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனான அதிசயம் அந்த சித்தி வளாகத்தில் நடந்தது. அதுபோல் யாம் திரும்ப வருவோம், திருவருட் செங்கோலாட்சி செலுத்துவோம், அஞ்ச வேண்டாம், திருத்தி விடுவோம், நம்பிக்கையுடன் இருங்கள், பெரும் களிப்பை அடைவீர்கள் என்று பெருமானார் சொன்னது திரும்பவும் நடக்கும். ஆனால் அது எப்பொழுது நடக்கும் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. பெருமானாரும் ஆண்டவரும் வராமல் போனதற்கான காரணத்தையும் நாம் பார்க்க வேண்டும். நமக்கெல்லாம் போதிய சில பக்குவங்கள் இல்லாமல் போனதே இதற்கு காரணமாகவும் நாம் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக பெருமானாரே சொல்லுவார், நமக்கு போதுமான பக்குவம் இல்லாத போது ஆண்டவரே நமக்கு வந்து நேரில் வந்து அருள் செய்தாலும் வாழையின் இடத்தில் அக்கினி செல்வது போலவாம். எப்படி வாழை மட்டையில தீ பத்த வச்சா அதில் வந்து அக்கினி காரியப்படாதோ, அதுபோல பக்குவம் இல்லாத இந்த தேகத்தில் ஆண்டவரே அருள் செய்தாலும் அருள் காரியப்படாது என்று பெருமானார் சொல்கிறார். மேலும் நாம் புலைகொலையை தவிர்த்து சைவ உணவை உட்கொண்டு வாழ்ந்து வந்தாலும் சில நேரங்களில் நமக்கு கோபம், கடுஞ்சொல், போட்டி, பொறாமை, காமம், குரோதம் முதலிய குற்றங்கள் நேரிட்டு கொண்டுதான் இருக்கிறது. சில மகான்களுக்கு காம குரோத முதலிய குற்றங்கள் நேராமல் இருக்கலாம். நமக்கு கடுஞ்சொல், கோபம், காம குரோத முதலிய குற்றங்கள் நேரிட்டு கொண்டுதான் இருக்கிறது. பெருமானார் இந்திரிய ஒழுக்கத்தில் அருமையான வார்த்தையாக சொல்லுவாங்க, கொடிய சொல் செவி புகாமல் நாதம் முதலிய சோத்திரங்களை கேட்க வேண்டும் என்பார். இன்றைக்கும் நமது காதுகளில் செவிகளில் கொடிய சொல் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ருசி விரும்பக்கூடாது என்பார். ஆனால் சில நேரங்களில் மனம் ருசியை விரும்பதான் செய்கிறது. மேலும் நினைவிலும் மண்ணாசை, சுழுத்தியினும் பொன்னாசை இருக்கக்கூடாது என்பார். ஆண்டவரின் புகழை பேசுகின்ற நம்மவர்கள் கூட சில நகைகளை, பொன்களை அணிந்து கொண்டுதான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மேலும் முக்கியமாக பெருமானார் சொல்வார், கனவிலும் பெண்ணாசை, ஆணாசை இருக்கக்கூடாது என்பார். நாம் விரும்பாவிட்டாலும் கனவுகள் நமக்கு வரதான் செய்கிறது. இவைகள் எல்லாம் தவிர்த்தவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் என்று பெருமானார் சொல்கிறார். அவர் முன்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தோன்றுவார் என்றும் பெருமானார் சொல்கிறார். அருட்பெரும் ஜோதி அகவலில் பெருமானார் சொல்லுவாங்க, பொது உணர்வு உணராது அது என பிரித்தே தோன்றா அருட்பெரும் ஜோதி என்பார். பொதுவா சிகப்பா ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய பார்த்த உடனே ரசிக்கிறோம், ஓடி போய் தூக்குறோம், கொஞ்சம் விளையாடுறோம். அதுவே அந்த குழந்தை கருப்பாக களை இழந்து அழகு இல்லாமல் இருந்தால் நாம் ரசிக்க கூட முன்வர மாட்டுகின்றோம். அதுபோல ஒரு பெண், ஒரு ஆண் அழகாக கலையாக இருந்தால் ரசிக்கிறோம். அதுவே அப்பெண், அந்த ஆண் அழகு இல்லாமல் இருந்தால் கண் ரசிக்க மறுக்கிறது. இது எல்லாம் போய் நமக்கு பொது நோக்கம் வர வேண்டும். ஆண் பெண் என்ற பேதம் நீங்கி எல்லா உயிரும் தன் உயிர் என்ற உணர்வு வர வேண்டும். வந்தால் மட்டுமே ஆண்டவர் வருவார். இல்லையென்றால் ஆண்டவர் விரும்பியபடி நமக்கு திரை மறைப்பை மட்டுமே நீக்குவார். அதுவும் எப்பொழுது நீக்குவார் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு ஏற்படும் குற்றங்கள் அனைத்தையும் நீக்கிக் கொள்ள போகிறோம் இனிமேல். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அன்னம் போல்தான் எண்ணம் என்பார்கள். நமது எல்லா குற்ற செயல்களுக்கும் காரணம் உணவில் உள்ள குற்றங்களை, அதாவது சைவ உணவில் உள்ள குற்றங்களை நாம் நீக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கே எல்லா குற்றங்களுக்கும் காரணம். நாம் எந்த உணவை அருந்தினாலும் அது சப்த தாதுவாக மாறுகிறது. 7வது தாதுவாக அது சுக்கிலம் சுரோனிதமாக மாறுகிறது. இப்படி காமக்ரோத குற்றம் நாம் அருந்தும் நீர் முதல் உணவு வரை இருக்கத்தான் செய்கிறது. அதிலும் காமக்ரோத குற்றத்தை மட்டுமே அதிகமாக தூண்டக்கூடிய சில சைவ உணவு வகைகளையும் நாம்
திட்டமிட்டு தவிர்க்க போகிறோம். பெருமானாரே சொல்லியிருப்பார், ஆண்டவரின் அருள்படி சைவ உணவில் கூட விதித்தவைகளை மற்றும் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை விலக்கிவிட வேண்டும் என்பார். மற்றவைகளை நீக்கினால்தான் நமக்கு பொது உணர்வு வரும். ஏனென்றால் நமக்கு வருகின்ற கோபம், கடுஞ்சொல், காமம் இவையெல்லாமே இந்த உணவில் இருக்கின்ற தோஷங்களும் குற்றங்களும் தான். இந்த விஷங்களையும் தோஷங்களையும் குற்றங்களையும் நீக்கி நாம் சைவ உணவையே சாத்வீக உணவாக எடுத்து கொண்டோமானால் நமக்கு எந்த குற்றமும் இருக்காது. அப்போதுதான் பெருமானார் சொன்னது போல உலகில் உள்ள எல்லா பெண்களையும் தாயாகவும் சகோதரியாகவும் கருத வேண்டும் என்று இருப்பார். அந்த உணவில் உள்ள குற்றங்களை நீக்கினால்தான் நமக்கு அந்த ஆண் பெண் என்ற பேதம் நீங்கி எல்லா உயிரும் தன் உயிர் என்ற உணர்வு வரும். அப்போதுதான் நமக்கு பொது உணர்வு இருக்கும். பொது உணர்வு இருந்தால்தான் நமக்கு ஆண்டவனின் அருள் நமக்கு காரியப்படும். முக்கியமா நாம் அருந்துகின்ற நீரில் இருந்து உணவு வரை இப்படி குற்றங்கள், தோஷங்கள், விஷங்கள் அதில் இருப்பதை பற்றி சொன்னோம். இந்த காணொளியில் நாம் நீரில் உள்ள குற்றத்தையும் உப்பில் உள்ள குற்றத்தையும் பார்க்க போகிறோம். முதலில் நீரில் உள்ள குற்றத்தை எப்படி நீக்கி நாம் அதில் உள்ள அமுதத்தை மட்டும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் எப்படி நமக்கு கற்பித்தாரோ அதன் அடிப்படையிலேயே செய்முறையில் பார்க்க போகின்றோம். அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கே வளர்ப்பது புறப்புற அமுதம் என்கிறார் பெருமானார். ஆதலால் நாம் அந்த அமுதத்தையே கொள்ள வேண்டும் என்கிறார். சாதாரண ஜலம் கொள்வது கெடுதி, அதாவது பச்சை தண்ணியாக குடிப்பது கெடுதி என்கிறார். ஏனென்றால் நீரில் 3 குணம் உண்டு என்கிறார். அது எவையெனில் விஷம், பூதம், அமுதம் என்கிறார். இம்மூன்றும் நீரில் ஒன்றாகவே இருக்கும். எப்படி என்றால் மேல் பாகத்தில் சிலிப்பாகிய விஷமும் அதன் அடியில் ஏகதேசம் சுடுகை உள்ள பூதமும் அதன் அடியில் விசேஷ உஷ்ணமுள்ள அமுதமும் கூடி ஒன்றாக இருக்கும் என்கிறார் பெருமானார். அதனால் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது, வெந்நீராக கொள்ளுதல் வேண்டும். அந்நீரும் 5 3 அல்லது 5 2 காய்ச்சி கொள்ள வேண்டும் என்கிறார். இப்படி கொதிக்க வைத்தால்தான் பச்சை தண்ணியில் கலந்துள்ள விஷமும் பூதமும் ஆவியாக போகும். அப்படி போனால்தான் அந்த நீரில் குற்றம் இருக்காது, அமுதம் மட்டும் இருக்கும். அந்த அமுதத்தை மட்டும் நாம் உட்கொள்ள வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தில் தேக விருத்தி, ஆயுள் விருத்தி செய்தல் வெந்நீர் ஆதலால் எக்காலத்தும் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. குடித்தால் குற்றம் நேரிடும். காலம் கடந்து குளிர்ந்த ஜலத்தில் குளித்து ஈர உடையுடன் இருப்பது தேக கெடுதி. குளிக்க வேண்டுமாகில் வெந்நீராக குளிக்க வேண்டும் என்கிறார் பெருமானார். பெருமானார் நமக்கு கற்பித்ததை அப்படியே வாசித்தோம். சற்று நாம் இப்போ விரிவாக பார்க்க வேண்டும். பெருமானார் சாதாரணமாக பச்சை தண்ணி குடிப்பது நமது உடலுக்கு மிகப்பெரிய கெடுதி என்கிறார். பச்சை தண்ணியில் 3 குணம் சேர்ந்து இருக்கிறது என்கிறார். அமுதம், விஷம், பூதம். ஒரு மண்பானையில் பச்சை தண்ணியை நன்கு சுண்ட காய்ச்சும் போது அது மெல்ல மெல்ல ஆவியாகி அதன் உள்ளே இருக்கின்ற விஷமும் பூதமும் ஆவியாகி அமுதம் மட்டும் இருக்கும். அந்த அமுதத்தை மட்டும் நாம் உட்கொண்டு வாழ வேண்டும் என்கிறார். அப்படி இந்த அமுதத்தை மட்டும் உட்கொண்டு வாழ்ந்தால்தான் இது குற்றங்களை, அதாவது காமக்ரோதம் முதலிய குற்றங்களை நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் இந்த அமுதம் நமக்கு தேக விருத்தி, ஆயுள் விருத்தியை செய்து கொண்டு கொடுக்கும் என்கிறார். பெருமானார் சொல்கிறாங்க, சுத்த சன்மார்க்கத்தில் தேக விருத்தி, ஆயுள் விருத்தி செய்தல் வெந்நீரே என்கிறார். அதனால் இந்த வெந்நீருக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். பெருமானார் சொன்னது போல் ஒரு மண்பானையிலோ அல்லது வேறு ஒரு பாத்திரத்திலோ சாதாரண நீரை சேர்த்து அது நல்ல விறகடுப்பாக இருந்தால் மிக சிறப்பு.
அதில் அந்த தண்ணியை சேர்த்து 5 லிட்டர் தண்ணியை 3 லிட்டர் வருகின்ற வரை காய்ச்ச வேண்டும் என்கிறார். அப்படி 5 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் 2 லிட்டர் வருகின்ற வரை காய்ச்சினால்தான் அதில் இருக்கின்ற விஷமும் பூதமும் போய் அதில் அமுதம் மட்டும் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த நீரில் எந்த குற்றமும் இருக்காது. அது தேக விருத்தி, ஆயுள் விருத்தி செய்து கொடுக்கும் என்கிறார். இப்படி வெந்நீரை குடித்துதான் நமது ஆயுளையும் தேகத்தையும் விருத்தி செய்து கொள்ள முடியும் என்கிறார் பெருமானார். அதனால் எப்பொழுதாவது நமக்கு வெந்நீர் கிடைக்கவில்லை என்றால் இறைவனை நினைத்து அப்பொழுது சிறுக பச்சை தண்ணியை குடித்து கொள்ளலாம் என்கிறார். அதனால் சுத்த சன்மார்க்கத்தில் தேக விருத்தி, ஆயுள் விருத்தி செய்து தருவது வெந்நீரே ஆதலால் அந்த வெந்நீரையே நாம் பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நீரில் உள்ள குற்றத்தை நீக்கி எப்படி அமுதத்தை உட்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்தடுத்த பதிவுகளில் உப்பு மற்றும் உணவுகளில் தாவர உணவுகளில் இருக்கின்ற குற்றங்களை எப்படி நீக்கி உட்கொள்வது என்று பார்க்க. அதனால் சுத்த சன்மார்க்கம் என்பது ஆன்மாக்கள் ஆண்டவன் ஆகின்ற மார்க்கம் என்பதால் நாம் இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டை பின்பற்றிதான் ஆக வேண்டும். அனைவருக்கும் அருட்பெரும் ஜோதி வந்தனம்.